அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 14 பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன, அதனோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல் லிவிங் திங்ஸ். இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெனி பயோமாலிகுல்ஸ் சச் as carbohydrate, proteins, lipids and nucleic acids, etc. The major elements present in the human body are carbon, hydrogen, oxygen, nitrogen and phosphorus, and they are combined to form a variety of biomolecules. Those small biomolecules are used as fuels to provide the necessary energy for the various functions of living system. In addition to many other biological functions, the field of studying about the chemistry behind the biological process, it is called biochemistry. In this unit, we will learn about the essential information in the biomolecules and their structure and their importance. இதை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அப்போது பயோமாலிகுல்ஸ் அப்படின்னாவே என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் பயோமாலிகுல்ஸ் சொல்கிறோம். இதில் எல்லாமே மேஜராக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு பாஸ்பரஸ் இதெல்லாமே மேஜர் எலமெண்ட்ஸாக இருக்குது. இதனோட கம்பைன்டு ஃபார்ம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயோமாலிகுல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஹியூமன் பாடி அண்டு அதுக்கு ஃபியூயல்ஸாக ஆக்ட் பண்ணி நெசசரியான எனர்ஜியை வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது நம்ம பாடியில் இந்த லிவிங் சிஸ்டத்தில் நடக்கும்போது நமக்கு தேவையான எனர்ஜி இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் நமக்கு கொடுக்குறது தான் இந்த பயோமாலிகல்ஸ். இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, பயாலஜிக்கல் ப்ராசஸில் என்னென்ன நடக்குது, அதில் நமக்கு என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ்லாம் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் த மோஸ்ட் abundant organic compounds in every living organism. They are also known as saccharides, அதாவது derivatives from Greek wordல saccharon, which means sugar. As many of them are sweet, they are considered as hydrates of carbon containing hydrogen. They are considered as hydrates of carbon containing hydrogen and oxygen in the same ratio as in water. Chemically, they are defined as polyhydroxy aldehydes or ketones with a general formula CnH2O n times. Some common examples are glucose monosaccharide, sucrose disaccharide and starch polysaccharides. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லிவிங் ஆர்கானிசத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். இது நமக்கு மேஜராக நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னா, சாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாக்ரைட்ஸ் அப்படிங்கிற வேர்டு கிரேக் வேர்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்த வேர்டு. ஹைட்ரேட்டட் இது என்னென்னா, ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மிக்ஸ்டு இருக்கக்கூடியது. கெமிக்கலி என்ன சொல்கிறோன்னா, கெமிக்கலி தே டிஃபைன்ட் ஆஸ் polyhydroxy aldehyde and ketones are general formula of CnH2O n times. Some common examples என்ன சொல்கிறோன்னா, குளுக்கோஸ் அப்படின்னா மோனோசாக்ரைட்ஸ் எக்ஸாம்பிள், சுக்ரோஸ் அப்படின்னா டைசாக்ரைட், ஸ்டார்ச்சுக்கு பாலிசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் மோனோசாக்ரைட் அப்படிங்கிறது CHO, CHOH, 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 CHOH. அப்போ CH2OH அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளுக்கோஸ் மோனோசாக்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோசாக்ரைட் இது குளுக்கோஸ். சுக்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைசாக்ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரோஸ். சுக்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் யூனிட்டும் ஒரு ஃப்ரக்டோஸ் யூனிட்டும் இங்கே இருக்கும். இது சுக்ரோஸ் சொல்கிறோம், இது டைசாக்ரைட். அதுக்கடுத்து ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது பாலிசாக்ரைட், இது ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். n நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் கம்பைன்ட் ஆகிருக்கும் கிளைகோசைட் லிங்கேஜில். அப்போது நம்ம கார்போஹைட்ரேட் சொன்னோம் அப்படின்னா குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, அதாவது ஸ்டார்ச்சு, தென்
சுக்ரோஸ், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதுல சொல்கிறோம். ஸோ carbohydrates are synthesized by green leaves during photosynthesis, a complex process in which sunlight provides the energy to convert carbon dioxide and water into glucose and oxygen. Glucose is then converted into the carbohydrates and is consumed by animals. ஸோ இங்கே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி நமக்கு சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி நமக்கு சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சேஃபாக வந்து அப்படின்னா க்ரீன் லீவ்ஸ் மூலிமா நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற மூலிமா நமக்கு சிந்தசிஸ் ஆகுது. அப்போது எனர்ஜி எப்படி சன்லைட் எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ அப்போது கார்பன் டை ஆக்சைடு கூட வாட்டர் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ரியாக்டட் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் சன்லைட், ஸோ கன்வெர்டட் இன்ட்டு C6H12O6 அப்படிங்கிற நமக்கு கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸ் அந்த ஃபார்ம். ஸோ அப்போது குளுக்கோஸ் தென் கன்வெர்டட் இன்ட்டு கார்போஹைட்ரேட் அண்ட் தென் இஸ் கன்சூம்டு பை அனிமல்ஸ். இதுதான் ப்ரைமரி கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் மூலிமா நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா தான் நமக்கு வந்து குளுக்கோஸ் அதாவது கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதனோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் in the have one or more chiral carbon. The number of optical isomers depends on the number of chiral carbons, 2n isomers, where n is the total number of chiral carbons. ஸோ அப்போ கைரல் கார்பன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போலரைஸ்டு லைட்டை வலதுபுறமாகவோ அல்லது கிளாக் வைஸ்லையோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லையோ ஒரு கார்பன் சுற்றுச்சு அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது கைரல் கார்பன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கார்பனோட 4 வேலன்சியும் வெவ்வேறையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கார்பனோட 4 வேலன்சியும் வெவ்வேறு வேலன்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பனை நம்ம கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கைரல் கார்பனாக இருந்தது அப்படின்னா அப்போது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போலரைஸ்டு லைட்டை அது கிளாக் வைஸ்லோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லோ ரொட்டேட் பண்ணும். அப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதில் C6 6 கார்பன் இருக்குது. அப்போ 6 கார்பனில் ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லணும்னா 1 or more கைரல் கார்பன்ஸ். அப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் சரி 1 or more கைரல் கார்பன்ஸ் அந்த இதில் இருக்குது. அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவாக அது ஆக்ட் பண்ணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கைரல் கார்பன் ஆர் கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 2n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். எத்தனை கைரல் கார்பன் இருக்கோ ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இன் தி மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸில் எத்தனை கைரல் கார்பன் இருக்குது அப்படிங்கிறது தான் n அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 2n அப்படின்னா ஸோ 2 இருந்துச்சு அப்படின்னா 2 × 2n அப்படின்னு சொல்லணும். 2n². அப்போது 4 ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அது காட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் நம்ம 2n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 2n அப்படின்னா 2n அப்படின்னா 2 × 2 அப்போது ஒரு கார்பனில் ஒரு இதில் 2 கைரல் கார்பன் இருந்தது அப்படின்னா ஸோ 4 ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை அது காட்டும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரிசத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். So organic compounds using Fischer projection formula. Fischer have derived a projection formula to relate the structure of a carbohydrate to one of the two energomeric forms of glyceraldehyde based. So based on this structure, the carbohydrates are named as D or L. The carbohydrates are usually named with two prefixes, namely D or L. So D or L அப்படின்னு சொல்லுவோம். Followed by the sign plus or minus அப்படிங்கிற sign ஃபாலோ பண்ணுவோம். ஸோ carbohydrates are assigned in the notations D or D by L by comparing the configuration of the carbon that is attached to the CH2OH group. This with that of a glyceraldehyde. For example, D-glucose is so named because of hydrogen and OH on C5 carbon are in the same configuration as the hydrogen and oxygen on C2 carbon with the D-glyceraldehyde. D-glyceraldehyde ஸ்ட்ரக்சரில் பேஸ் பண்ணி நம்ம வந்து DL அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். D for dextrorotatory அப்படின்னா
எல் ஃபார் லீவோலெட்டரி, டினா ரைட் சைடில் சுற்றும் கிளாக் வைஸில், எல்னா லெஃப்ட் சைடில் சுற்றும், ப்ளஸ் அப்படின்னா அதே மாதிரி பாசிட்டிவ் கிளாக் வைஸில் சுற்றும், மைனஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சுற்றும், அதாவது போலரைஸ்டு லைட்டை. ஸோ அதை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டீக்ளிசரால்டிகைடு அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு, ஸோ அதனோட ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து கார்பனில் OH குரூப் ஹைட்ரஜன் எல்லாம் எப்படி வந்து அலைன் ஆகிருக்கோ, ஸோ அதே மாதிரி இருந்தது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸில் C5 கார்பனில் ஸோ ஹைட்ரஜன் OH அப்படிங்கிறது வந்து எப்படி அலைன் ஆகிருக்கோ அதை வச்சு இங்கே நம்ம டீக்ளிசரால்டிகைடு வச்சு நம்ம சொல்கிறோம். The plus and minus sign indicates the dextrorotatory and levorotatory respectively. Dextrorotatory, levorotatory அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட் சைடில் கிளாக் வைஸ் பண்ணும், levorotatory அப்படின்னா லெஃப்ட் சைடு கிளாக் வைஸ் பண்ணும், ஆன்டி கிளாக் லெஃப்டில் சுற்றும். ஸோ இதை வச்சு நம்ம சொல்கிறோம். Dextrorotatory compounds rotate the plane polarized light. Dextrorotatory compounds rotate the plane of light, polarized light in clockwise. அதாவது டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றும் டைரக்ஷன், வைல் தி லீவோலொட்டரி அப்படிங்கிறது ரொட்டேட் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போது லீவோலொட்டரி அப்படின்னா எல் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், டிபோ அப்படிங்கிறது கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ டி அப்படின்னா ரைட் கிளாக்கில் சுற்றும், எல் அப்படின்னா அது லெஃப்டில் சுற்றும். நம்ம நேம் இப்படி வச்சுக்கலாம், எல் ஃபார் லெஃப்ட்டு. ஸோ லீவோலொட்டரி அப்படின்னா லெஃப்டில் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். டி அப்படின்னா ஸோ அப்போது டெக்ஸ்ட்ரோலொட்டரி அப்படின்னா அது ரைட்டில் போலரைஸில் சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணும். த டெக்ஸ்ட்ரோரொட்டரி காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் எப்படின்னா டி ஆர் ப்ளஸ் சிம்பிள், டி அல்லது ப்ளஸ் சிம்பிளும், எல் அப்படிங்கிறது டி ப்ளஸ்ஸாக அப்படியும், லீவோலொட்டரி காம்பவுண்ட்ஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் டி ப்ளஸ் ஆர் எல் ப்ளஸ். இது ரைட்டில் சுற்றலாம் அண்டு லெஃப்ட் சுற்றலாம். த லீவோலொட்டரி காம்பவுண்ட்ஸ் ஆர் டி மைனஸ் அண்டு எல் மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கிளிசரால்டிகைடு, இந்த கிளிசரால்டிகைடு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம். கிளிசரால்டிகைடில் ஸோ பார்த்தோம் அப்படின்னா OH ரைட் சைட்லேயும் H லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எரித்ரோசின் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ ரிபோஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் இதில் 3 இருக்குது. அதே மாதிரி டி குளுக்கோஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 2 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டி அப்போது இது டி, அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி டி போடுறோம். டி கிளிசரால்டிகைடு அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். இந்த டி கிளிசரால்டிகைடை வச்சு தான் அப்போது இந்த டி அப்படிங்கிற முன்னாடி லெட்டர் டி அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஸோ அதே மாதிரி ஸோ எல் கிளிசரால்டிகைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எல் கிளிசரால்டிகைடில் ஸோ அப்போது OH பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, H ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதே மாதிரியான குரூப் இந்த எங்கெல்லாம் எந்தெந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கோ ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எல் போட்டிருப்போம். எரித்ரோசைன் அப்படிங்கிறது இது ஒரு காம்பவுண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா OH வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ எல் ரிபோஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதை எல் ரிபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல் குளுக்கோஸில் பார்த்தோம் அப்படின்னா OH குரூப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை